இவங்களுடைய ஜாதகத்துக்கு வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிற்கும். இது வரைக்கும் அவங்களுக்கு அந்த வருமானத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாமல் இருந்ததுக்கு நல்ல இன்வெஸ்டார் செய்வாங்க. அருமையான வீடு வாங்கலாம், சொந்த வீடு அமையும். இது வரைக்கும் நான் வீடு பார்த்தேன் சார், அது நம்பர் சரியில்லை, வாஸ்து சரியில்லை, அந்த ரோடு சரியில்லை அப்படின்னு பல பாடுபட்டுக்கிட்டு இருந்தேன் சார். இப்போ எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வீடு வாங்கலாம். நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல குடும்பம், ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தெய்வீக ஜோதிடர் ஏஆர் பாலகிருஷ்ணன் ரெட்டி அவர்கள். வணக்கம் சார். என் அன்பு ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் தமிழ் வருட புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் ஆனது பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. ஏன்னா பல பிரச்சனைகளை தாண்டி மக்களுடைய வாழ்வாதாரமானது கடந்து போயிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போட இருக்குமா அப்படின்றதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இருக்குமா சார்? உங்களோட தமிழ் வருடம் மொத்தம் 60 வருடங்கள், அதுல இது 40வது வருடமா தமிழ் வருடம் வருது. பராபவ வருடம் அப்படின்னா முதல்ல அதனுடைய அர்த்தமே என்ன தெரியுங்களா? எதிரிகளை வெல்லுவதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. இடைக்கால சித்தர் கொடுத்தார் பாருங்க, ஒரு 60 பாடல் 60 தமிழ் வருஷத்துக்கு கொடுத்துருக்கார். அதையெல்லாம் தான் நம்ம ரெஃபர் பண்ணி இந்த வருஷம் மழை பெய்யும், இப்படி காற்றடிக்கும், பயிர் செழிக்கும், ஆடு மாடுகள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த தமிழ் பாடல் நம்ம ரெஃபர் பண்ணி தான் ஒவ்வொரு வருஷமும் தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் காலத்தினுடைய வாழ்க்கை ஓட்டம் மாறும்போது ஆங்கில புத்தாண்டு தான் வாழ்க்கை முறை வந்துருச்சு. ஆனால் தமிழனது வாழ்க்கை, தமிழ் மொழிக்குன்னு ஒரு வாழ்க்கை என்ன அப்படின்னா தமிழோட பெருமை சொல்லுவது தமிழ் வருட பிறப்பு. இந்த தமிழ் வருட பிறப்பு சொல்கிறதுக்கான காரணமே என்னன்னா, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரியன் மேஷத்தில் உள்ள நுழையிறார். அவர் முதல் கால் எடுத்து வைக்கும் முதல் ராசி 12 ராசிகளில் மேஷ ராசி. அந்த மேஷ ராசிக்குள்ளே நுழையும் நாள் தான் புது வருட பிறப்பு ஆரம்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ராஜா கிரகங்கள் பொறுப்பேற்கும். இந்த ஆண்டு பொறுப்பேற்கிறது ராஜாவாக வர்றது குரு வர்றார், மந்திரியாக வர்றது செவ்வாய் வர்றார். குரு 3 விதமான ஸ்திதி வரப்போகுது. இந்த வருஷம் பிறக்கும் பொழுது மிதுனத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை அவர் உச்சம் பெறக்கூடிய கடகத்துக்கு வரப்போகிறார். அதுக்கப்புறம் அதிச்சாரமாக சிம்மத்துக்கு போக போகிறார். இப்படி 3 ராசிகளுக்கு போக போகிறார். குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது, பார்வை பலம் அதிகம். அப்போ அந்த 3 வீட்டுக்கு போகும்போது 3 பார்வை கிடைக்குது. 5, 7, 9 ஒவ்வொரு வீட்டுக்கும் 3 பார்வை கிடைக்கும். அப்போ 3 வீட்டுக்கு 9 பார்வை கிடைக்கும். அப்போ 9 விதமான பலன்கள் இந்த 3 ராசிக்கு கிடைக்கும். இதனால் மற்ற ராசிகளுக்கும் பெனிஃபிட் இருக்கும், நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும். கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். பொது பலன்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு பராபவம் அப்படின்ற ஒரு வருடமாக ஆரம்பிக்குது. இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ராசி ரீதியாக நம்ம பார்த்துடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான சிறப்புகளாக இருக்கும் சார்? முதல்ல உடம்பு தீரும், வருமானங்கள் கூடும், மன நிம்மதி வரும். முதல்ல அந்த ஆரோக்கியம் சொன்ன இல்லைங்களா, ஒரு 2-3 வருஷமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டாக்டர் செலவு, மருந்து இதுவே வேலையாக இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு நல்லாயிருக்கு, மருந்தெல்லாம் இனிமேல் தேவைப்படாது. ஈவன் சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் கூட அண்டர் கண்ட்ரோலில் வந்துடும். இவங்களுடைய ஜாதகத்துக்கு வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிற்கும். படிக்கிற பிள்ளைங்க கூட வெளிநாட்டில் போய் படிக்கலாம். கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்ற மாதிரி உடல் ஆரோக்கியம் இருந்தா எந்த வேலையும் எடுத்து செய்யக்கூடிய ஒரு தைரியம், மன தைரியமானது இருக்கும். தொழில்கள்லாம் தொடங்குறதற்கு வாய்ப்பு இருக்கா இவர்கள்? நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா இது வரைக்கும் அவங்களுக்கு அந்த வருமானத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாமல் இருந்ததுக்கு நல்ல இன்வெஸ்டார் சேருவாங்க. சார் நான் பணம் கொடுக்குறேன் சார், நானும் ஒரு பார்ட்னராக வரேன், நம்ம 2 பேரும் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய பிஸ்னஸில் நான் பணம் கொடுக்குறேன் சார், நீங்கள் போட்டுட்டு ப்ராஃபிட்டை பார்த்துட்டு எனக்கு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் வெளிநாடு உள்ள பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வரும், நியூ கான்டாக்ட்ஸ் வரும். அந்த நியூ கான்டாக்ட்ஸில் பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வரும்.
அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த பழைய கடன் இந்த புது வருமானத்தோடு சேர்ந்து வந்துடும். பழைய கடன் வந்தால் உங்கள் கடன் தீர்ந்துடும் இல்லைங்களா? கண்டிப்பா. அப்போ என்ன இந்த பண்ணுவீங்க? தொழில்களால அந்த கடனையும் தீர்க்க முடியும் இல்லையா? அந்த கடன் தீர்த்தோன்னா அடுத்தது நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? வீடு வாங்கலாமா அப்படின்னா வீடு வாங்கலாம், அருமையான வீடு வாங்கலாம், சொந்த வீடு அமையும். இது வரைக்கும் நான் வீடு பார்த்தேன் சார், அது நம்பர் சரியில்லை, வாஸ்து சரியில்லை, அந்த ரோடு சரியில்லை அப்படின்னு பாடுபட்டுக்கிட்டு இருந்தேன் சார். இப்போ எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வீடு வாங்கலாம். கண்டிப்பா சார். இந்த துலாம் ராசிக்காரர்கள் வந்து சொத்துக்கள் வாங்குறதை விட இந்த ஷேர் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது அதிகமா இருக்கும். இவர்களுக்கு எந்த மாதிரி இருக்கும்? இவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் நல்லா வரும். ஆனால் இப்போ வந்து இவங்க ஜாதகத்துக்கு மட்டும் இல்லை, டோட்டலாகவே ஃபால் ஆகிருக்கு. ஷேர் மார்க்கெட் வந்து டோட்டலாகவே உலக பொது விதி. இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட் மட்டும் இல்லை, அமெரிக்கன்து, ஜப்பான்து, சிங்கப்பூர் மார்க்கெட் எல்லாமே கீழே விழுந்து இருக்குது. ரெண்டாவது அந்த கோல்டு வந்து இப்போ வெளியே நிறைய பேர் விற்க ஆரம்பிப்பாங்க. அதனால தான் இப்போ கோல்டோட மார்க்கெட் கூட கீழே இறங்கிக்கிட்டு வருது. சில்வர் மார்க்கெட்டும் உங்களுக்கு அதே மாதிரி தான். ஆனால் அந்த சில்வர் மார்க்கெட்டுக்கான டிமாண்ட் வந்து இன்னும் அதிகரிக்கும். இந்த போர் பதட்டம் இருக்கிறதுனால அதுக்கு தேவையான மூலப்பொருளே சில்வர் தான். அதனால் உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். அதே நேரத்தில் இந்த கோல்டு அண்ட் சில்வரு, ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் அளவாக பார்த்து பண்ணுங்கள். இன்றைக்கி சின்ன ப்ராஃபிட் வந்தால் கூட போதும், பெருசாக எதிர்பார்க்காதீங்க, அதோடு தூக்கி போட்டு வந்துடுங்க. ஏன்னா நாளைக்கு இந்த உலக இயல்பு எப்படி இருக்கும்? இன்றைக்கி இந்த வார் இப்படி இருக்குது, நாளைக்கு எந்த வார் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா சனியும் செவ்வாயும் சந்திக்கும் காலம், சனியும் செவ்வாயும் சேரும் காலம், ஒரே வீட்டில் 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலம். இப்போ நம்ம வந்து கேஸ் ப்ராப்ளம் வந்ததுங்களே, யாராவது கேஸ் ப்ராப்ளம் வரும்னு நம்ம நினச்சோம்னா யாராவது நினச்சோமா? இல்லை. ஆனால் ஒரு 2 நாள் பார்த்தீங்கன்னா ஒரே வைப்ரேஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் எல்லாம் காலியாக இருக்குது, பெட்ரோல் வாங்கிறது கூட ஆள் கிடையாது. அது எதுக்காகன்னு சொன்னால் அன்னெசரி பேனிக். அந்த மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்டில், கோல்டு அண்ட் சில்வர் மார்க்கெட்டில் நமக்கு பேனிக் வரும். அந்த பேனிக்கில் உங்கள் முதல்ல இழந்துடாதீங்க, ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்கிறேன். கண்டிப்பா. திருமண வயதில் இருக்கிறவர்களுக்கு திருமணம் ஆகும். கண்டிப்பாக நடக்கும். இது வரைக்கும் எனக்கு பொண்ணு பிடிக்கல சார், பையனை பிடிக்கல சார், என்ன சார் இது ஜாதகம் சரியில்லை சார், எல்லாம் 3 சரி இருந்தால் எங்கள் 2 பேருக்கும் ஒத்து வர மாட்டேங்குது, நான் அவர்கிட்ட பேசினேன், அவர் கொஞ்சம் ஏடாகூடமாக பேசுகிறார் சார், அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் நல்லபடியாக முடியும். நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல குடும்பம். ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும், இயற்கையிலேயே கிட்டும். இது வந்து ஐஓலையோ ஐவிஎஃப்லையோ இல்லை, இயற்கையிலேயே கிட்டும். உடல் ஆரோக்கியம் வரும்னு சொன்னனே. ஆகவே இவங்களுக்கு நல்ல குழந்தைகள், சத் சந்தானம், நல்ல வம்ச விருத்தி இவங்களுக்கு அமையும். இவர்கள் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம்? ரொம்ப கரெக்டாக கேட்டீங்க. குலதெய்வ வழிபாடு தப்பாமல் செய்கிறது நல்லது. உங்கள் குலதெய்வம் என்னவோ அதுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் போயிட்டு வரீங்க இல்லையா, உங்கள் அம்மா சொன்னபடி அந்த கோவிலில் போய் என்ன பண்ணணுமோ அதை போய் செஞ்சுட்டு வாங்க. அபிஷேகம், படையல் போடுறது, அன்னதானம் பண்ணுறது, வஸ்திரதானம் பண்ணுறது, இதை செஞ்சுட்டு வாங்க. அதை செஞ்சிங்கனாலே உங்களுக்கு அனைத்து செல்வமும் ஆரோக்கியமும் நிச்சயமாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு மெமரி பவர் கூடும். மேற்படிப்பு படிக்கலாம், அந்த மேற்படிப்பில் ரிசர்ச் பண்ணி படிக்கலாம், புது புது படிப்பு படிக்கலாம். இந்த இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா நிறைய நீதிபதிகள் இருப்பாங்க, டாக்டருங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் முடிச்சிட்ட பிறகு ஃபர்தராக ஹையர் ஸ்டடீஸ் போகிறேன், நான் வெளிநாட்டில் போய் படிக்கட்டுமா சார்னா தாராளமாக பண்ணலாம். மொத்தத்தில் இந்த காலம் குரு பலனும் இருக்குது, சனீஸ்வரரும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார். ஆகவே தெளிவான முடிவோடு, தெளிவான சிந்தனையோடு தீர்க்கமான முடிவு எடுத்தால் ஜெயம், வெற்றி உங்கள் பக்கம். இந்த தமிழ் புத்தாண்டுல எந்த மாதிரியான சிறப்புகள் இருக்கும், எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தால் அதை எப்படிலாம் சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தெளிவாக உங்களுடைய விளக்கங்களை கொடுத்தமைக்கு நன்றி. 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்களும் பரிகாரம் சொல்லியிருக்கேன். ஆனால் இது எல்லாம் பொது பலன்தான். ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு, கிரக ஸ்திதிகள் எப்படி இருக்குது, சனீஸ்வரரும் குருவும் ராகுவும் கேதுவும் மற்ற கிரகங்களும் எப்படியெல்லாம் ஸ்திதி இருக்குது, அந்த பலன் உங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆகவே இது ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி இதை நான் கொடுத்துருக்கேன். எது எப்படி இருந்தாலும் எனக்கென்ன மனக்கவலை,
என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை. கிரகங்கள் எப்படி வேணாலும் போகலாம், ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதுதான் நமது குறிக்கோள்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள். நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா? சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்கிறீங்கல்ல. ஆனால் இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பற்றி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கோம். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனால் முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்க வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?